கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கடற்கரை ஓரமாய் வசித்து வந்த மீனவன் ஒரு நாள் கடலில் பெரும் புயலில் மாட்டிக்கொண்டான். தன் படகையும் வலைகளையும் பிடித்த மீன்களையும் இழக்கும்படி நேர்ந்தது. மீன்பிடி தொழிலாளி மிக துக்கமடைந்து பக்தி உள்ள ஒரு வணிகனிடம் சென்று தனக்கு படகும் வலையும் வாடகைக்கு வேண்டுமாறு கேட்டான். அந்நேரம் அவர்கள் குடும்ப ஜெபம் செய்ய ஆயத்தமாய் இருந்தது கண்டு அவனும் அவர்களோடு ஜெபத்தில் சேர்ந்து கொண்டான். அவ்வீட்டார் தங்கள் ஜெபத்தில் கடவுள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடி வேண்டினார்கள். பிரார்த்தனை முடியவும் அச்சம்படவ தொழிலாளியின் பிள்ளைகளில் ஒருவன் ஓடி வந்து, அப்பா, வீட்டிற்கு வாருங்கள், ஒரு பெரிய சீல் மீன் நம் வீட்டிற்கு பின்புறத்தில் வந்து ஒதுங்கியிருக்கிறது என்றான். மீன்பிடி தொழிலாளி சென்று அப்பெரிய மீனை விற்று ஒருவனுக்கும் கடன்படாமலும் தனக்கு வேண்டியவைகளை வாங்கி கொண்டான். ஆம் என கண்பானவர்களே, இந்த மீன்பிடி தொழிலாளி இன்னொரு குடும்பத்தினரோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மீன்பிடி தொழிலாளியின் ஜெபத்தை கேட்டார். அவன் மீன் பிடிக்காமலே பெரிய சீல் மீன் கிடைக்க உதவி செய்தார். அதுபோல நாமும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம் பாரங்களை, நம் கஷ்டங்களை கர்த்தரிடம் சொல்லுவோம். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். வியாதியிலிருந்து சுகம் தருவார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார். ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார். கற்பத்தின் கனிக்காக வேண்டி நிற்கும் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை தருவார். திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல துணையை தருவார். எல்லா பிரச்சனைகளையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் பிரச்சனைகளை மாற்றுவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லாவித பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுங்க. சமாதானத்தினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.